நம்ம எல்லாரும் சூப்பர் ஹீரோ படங்களை சினிமாவை ரொம்ப விரும்பி பார்ப்போங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில அதுவும் நம்ம இந்தியாவோட காட்டுகளையும் கடல்களையும் விசித்திரமான விலங்குகளையும் எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சு அதுக்காக வேண்டி தங்களோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்ச விஞ்ஞான ஹீரோக்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? 1916 கல்கத்தால ஒரு சின்ன இடத்துல ஆரம்பிச்ச அந்த ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அலுவலகம் இன்னைக்கு 40 லட்சத்துக்கும் அதிகமான விலங்கு மாதிரிகளை வச்சிருக்கிற ஒரு பொக்கிஷமா இருக்குங்க. நான் 40ன்னு சொன்னா அந்த ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் இருக்கிறவங்க 60 லட்சம்னு சொல்லுவானுங்க. ஆமாம், 40 லட்சம் இல்லை, 60 லட்சம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் ரிட்டையர் ஆகும்போது அது 40 லட்சமாக இருந்துச்சு. அது நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்குங்க. இந்த 100 வருஷ பயணத்தில் இந்த ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வழி நடத்தின நிறைய 11-12 இயக்குனர்கள், டைரக்டர்ஸ் சாதாரணமானவங்க இல்லைங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய த்ரில்லருங்க. த்ரில்லர் கதையோட ஹீரோக்கள் மாதிரி. சிலந்தி பத்தி ஆராய்ச்சி செஞ்சவங்க, வெள்ளத்துல இருந்து உயிரை கொடுத்து விலங்குகளை காப்பாத்தினவங்க, அண்டார்டிகா வரைக்கும் போனவங்க. இவங்களோட சாதனைகள் ரொம்பவே ஆச்சரியமானதுங்க. இன்னைக்கு நாம அந்த ஜெடசையோட அந்த மாபெரும் டைரக்டர்ஸோட வாவ் அப்படிங்கிற சாதனைகளை தான் நம்ம பார்க்க போறோங்க. முதல்ல டாக்டர் டிஎன் அனண்டேல் அப்படிங்கிறவர், தாமஸ் நெல்சன் அனண்டேல் 1916 24 வரைக்கும் அந்த ஜெடசைக்கு அடித்தளமிட்ட ஆசான்க. ஜெடசியோட முதல் இயக்குனரா இவரு தான். ஒரு ஸ்காட்லாந்து நாட்டுக்காரனாலும் இந்தியாவுடைய பல்லுயிர் பெருக்கத்து மேல அவருக்கு இருந்த காதல் ரொம்பவே பெருசுங்க. 1916 வெறும் 4 சயின்டிஸ்ட் கூட இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு. அவர் வெறும் லேப்ல உட்காந்து வேலை பார்க்குறவர் இல்லைங்க. ஃபீல்டு ஒர்க்கு. அதாவது காடுகளுக்கு போய் நேரடியாக ஆராய்ச்சி செய்யணும்னு ரொம்பவே ஆசைப்படுவாருங்க. இந்தியாவோட ஃப்ரெஷ் வாட்டர் அனிமல்ஸ், நன்னீர் விலங்குகளை பற்றி இவர் செஞ்ச ஆராய்ச்சிகள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய பாடப்புத்தகம் மாதிரிங்க. அடுத்தபடியா 2வது டைரக்டர் டாக்டர் ஸ்டான்லி வெல்ஸ் கெம்ப் 1924 அவர் ஒரு பெரிய மர்மம் முடிச்ச அப்படியே அவுத்தாருங்க. இவரை பற்றி ஒரு செம மேட்டர் இருக்குது. 1911 நடந்த அபார் எக்ஸ்பெடிஷன் அப்படிங்கிறதுல இவர் கலந்துக்கிட்டப்போ ஒரு விசித்திரமான உயிரினத்தை இவர் தாங்க கண்டுபிடிச்சாரு. அது பார்க்கறதுக்கு புழு மாதிரி இருக்கும், பூச்சி மாதிரி இருக்கும். அதுதான் பரிணாம வளர்ச்சியில ஒரு மிஸ்ஸிங் லிங்க்னு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் ரொம்ப கம்மியான காலம்தான் இயக்குனராக இருந்தாருங்க. ஆனால் அவர் செஞ்ச அந்த ஒரு கண்டுபிடிப்பு இருக்கே இன்னைக்கும் உலக அளவில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. 3வது லெப்டினன்ட் கர்னல் ஆர்பிஎஸ் சூவல் 1925 1933 வரைக்கும் இவர் கடலோட ராஜாங்க. அது மட்டும் இல்லை, நான் பிஹெச்டி பண்ண டாக்டர் ப்ரொஃபசர் கிருஷ்ணசாமி இருக்கார்ல, அவரோட ஆசானுங்க. சவுதாம்ப்டன் யூனிவர்சிட்டியில் போய் டைரக்டராக சேர்ந்தார். இங்கேருந்து போனதுக்கப்புறம் அங்கே போய் என் ப்ரொஃபஸரு டாக்டர் ஆஃப் சயின்ஸ் வாங்கினார். அவருடைய கடைசி மாணவனா நானும் அவர்கிட்ட பிஹெச்டி வாங்கினேங்கிறதுல ரொம்பவே பெருமையாக இருக்குங்க. இவர் ஒரு பெரிய மிலிட்ரி டாக்டருங்க. கப்பல்லையே சர்ஜன் நேச்சுரலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் இவருக்கு விலங்கியல் மேலே இருந்த ஆர்வத்துக்கு ரொம்பவே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்ததுனால ஜெடசையில் சேர்ந்துட்டார். இவர் இன்வெஸ்டிகேட்டர் அப்படிங்கிற கப்பலில் போய் இந்திய கடலில் இருக்கிற பவளப்பாறைகள் பற்றி ரொம்ப அசாத்தியமான ஆராய்ச்சிகளை செஞ்சுருக்காருங்க.
1933 நடந்த ஜான் மொரே எக்ஸ்பெடிஷன், அது ரொம்ப உலகத்திலே பெரிய எக்ஸ்பெடிஷனுங்க. அதுக்கு இவரு தான் தலைமை தாங்கினார்னா பார்த்துங்களேன், எவ்வளோ பெரிய ஆள்னு பாருங்க. இது இந்திய பெருங்கடல் பற்றின உலகத்தோட பார்வையவே கம்ப்ளீட்டாக மாத்திருச்சுங்க. அப்புறம்தான் 4வது டைரக்டராக வந்தார். நம்ம இந்தியாவிலேயே பிறந்த இந்திய டைரக்டர், முதல் இந்திய டைரக்டர் ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு. அவரு தான் டாக்டர் பைனி பிரசாத். 1933லேருந்து 44 வரைக்கும் அவர் டைரக்டராக இருந்தாருங்க. சொல்லணும்னா ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம், விடாமுயற்சியோட நாயகன்ங்க அவன். இவர் காலத்தில் உலக பொருளாதாரத்தில் ரொம்பவே மந்த நிலை, டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது உலகப்போர் வேற நடந்துச்சு. காசு ரொம்ப கம்மியாக இருந்தப்போ கூட அந்த ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய வேலை கொஞ்சம் கூட நிறுத்தாம கொண்டு போய்கிட்டே இருந்தார். இவர் நத்தைகள், அதுக்கப்புறம் மீன்களை பற்றி ஏகப்பட்ட ஆராய்ச்சி பண்ணியிருக்காருங்களே. முக்கியமாக அழிய போகிற விலங்குகளை பாதுகாக்கிறதுல இவர் ரொம்ப தீவிரமாக இருந்தார். அடுத்தது 5வது டைரக்டர் யாருன்னா டாக்டர் BN சோப்ரா. 1944லேருந்து 1947 வரைக்கும் இவர் டைரக்டராக இருந்தாருங்க. இவரை ஒரே வரியிலே சொல்லிடலாம், இவர் பேர் வெள்ளத்தை வென்றவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. 1943 வாரணாசியில் இருந்த ஜெடசை ஆஃபீஸை ஒரு பயங்கரமான வெள்ளம் தாக்கிருச்சுங்க. அப்போது அசிஸ்டண்டாக இருந்த சோப்ரா தன்னோட உயிரை பணைய வச்சாருங்க. பல எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி பூச்சிகளை மீட்டு, விலங்குகளை மீட்டு அப்படியே காப்பாத்தினாருங்க. நம்ம மனுஷனை காப்பாத்தினதை பற்றி பார்த்துருப்போம். இவர் செத்த விலங்கெல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் மாதிரிகள் எல்லாம் காப்பாத்தினாருங்க. அப்புறம் இயக்குனர் ஆனதுக்கப்புறம், டைரக்டர் ஆனதுக்கப்புறம் வெறும் கொஞ்ச காலத்திலேயே சிதறி போன கலெக்ஷன் எல்லாம் மறுபடியும் சீரமைச்சிட்டாருங்க. இவர் இறால் மீன், அந்த பிரான்னு சொல்லுவாங்கல்ல, அதான் பிரான், அதை பற்றி உலகத்தரம் வாய்ந்த ஆராய்ச்சிகளை இவர் தாங்க செஞ்சிருக்காரு. அடுத்தபடியா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனுங்க 6வது டைரக்டர். அவர் தான் டாக்டர் சுந்தர்லால் ஹோரா. அவரை பற்றி ஒரே வரியில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மீன்கள் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம நாட்டில் இருக்கிற மீன்கள், அதுக்கெல்லாம் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஃபிஷஸ் அப்படின்னா டாக்டர் சுந்தர்லால் ஹோரா தான். இந்தியாவோட மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்க, இவரோட பேரைத்தான் சொல்லணும். இவரை சொல்லாமல் இருக்கவே முடியாது. இவர் சுமார் 438 ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியிருக்காருங்க. இவர் கண்டுபிடிச்ச விந்திய சத்புரா ஹைபாத்தசிஸ் அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு? விலங்குகளோட பரவல் பற்றி ஒரு புது விளக்கத்தை கொடுத்தாருங்க. எப்படி அந்த நன்னீர் மீன் பரவிச்சு, அதுக்கு கைகால் கிடையாது, மலைகள் இருக்குது இந்தியாவில், எப்படி அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு இடத்துலையும் வேற வேற மீன் வந்தது, எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு, அப்படிங்கிறது தான் அவருடைய ஹைபாத்தசிஸ். உலகம் பூரா அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. 1954 இமயமலையில் ஸ்னோமேன் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, எட்டி. உடம்பு பூரா ஒரே முடியா இருக்கும். அவன் ஒரு ஸ்னோமேன். அவனுடைய கால் தடத்தை தான் பார்த்துருக்காங்க. அவனை தேடுறதுக்காண்டி ஒரு பெரிய டீமை அமைச்சு அனுப்பிச்சு வச்சாருங்க. அடுத்தபடியா 7வது டைரக்டர் டாக்டர் ML ரூன்வால். 1956லேருந்து 65 வரைக்கும் அவர் டைரக்டராக இருந்தார். அவருக்கு ஒரு நிக்நேம் வச்சிருக்கிறேன் நான். அது என்னன்னா, கராரான கணக்கு பிள்ளை. ரொம்பவே கணக்கு பார்ப்பாரு, அதே மாதிரி ரொம்பவே கராரா இருப்பார். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் ஜெடசை முழுக்க முழுக்க பரவ ஆரம்பிச்சது. ஷில்லாங்கு, பூனே, ஜபல்பூர், ஜோத்பூர், டேராடூன், சென்னை அப்படின்னு சொல்லி 6 இடத்துல ரீஜனல் ஸ்டேஷன்ஸை இவர் ஆரம்பிச்சாருங்க. இவர் வெட்டுக்கிளி, அதுக்கப்புறம் கரையான், அது மாதிரி பண்ண ரிசர்ச் இருக்கு பார்த்தீங்களா, ஆராய்ச்சி,
விவசாயிகளுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்துச்சுங்க. ஆமா சார், ஜெட்டஸை வெறும்ன பூச்சி மட்டும் பண்றது கிடையாது, உபயோகப்படுற ஆராய்ச்சி நிறைய பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம 8வது டைரக்டரை பத்தி பார்க்கலாம், டாக்டர் ஏபி கபூர். அவருக்கும் நான் ஒரு நிக்நேம் வச்சிருக்கேன். அவருக்கு பேர் என்னன்னா பூச்சியோட நண்பன். இவர் ஒரு செம பூச்சியல் வல்லுநருங்க. ஆமா, செம என்டமாலஜிஸ்ட். லேடி பேர்ட் பீட்டில்ஸ் அப்படி சின்னதாக ரவுண்டாக இருக்கும், உங்களுக்கு தெரியாது, பார்த்துருப்பீங்க நிறைய. அது தொட்டிங்கன்னா நாத்தடிக்கும். அந்த மாதிரி இருக்கிற வண்டுகளில் பற்றி ஆராய்ச்சி செஞ்சு 100க்கும் மேற்பட்ட புது இலைங்களை கண்டுபிடிச்சாருங்க நம்ம நாட்டில். இவர் காலகட்டத்தில் தான் ஜெட்டஸியோட ஆராய்ச்சி பணிகள் ரொம்ப துரிதமாக நடந்துச்சு. அடுத்தது 9வது டைரக்டர் டாக்டர் TN அனந்தகிருஷ்ணன். ஆமாம் சார், அதாவது நான் வந்து TN அனண்டேல் 1, TN அனந்தகிருஷ்ணன் சாப்டர் 2 அப்படி தான் சொல்லணும். ஏன்னா 1977லேருந்து 80 வரைக்கும் இவர் டைரக்டராக இருந்தார். இவருக்கும் ஒரு பட்டப்பெயர் வச்சிருக்கிறாங்க. என்னென்ன, இவர் தான் சுற்றுச்சூழல் காவலர். ஆமாம் சார், இவர் பூச்சிகளை வெறும் ஆய்வுக்கூடத்தில் மட்டும் பார்க்காம அதுக்கும் இந்த என்விரான்மெண்ட்டுக்கும் சூழலுக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி ரொம்பவே வலியுறுத்தினார் சார். ஈக்காலஜி அவருக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். இவர் தான் ஜுவாலஜியானா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு இதழை ஆரம்பித்தார். இவர் காலகட்டத்தில் தான் அந்தமான், கேரளான்னு பல இடங்களில் புது ஆராய்ச்சி நிலையங்கள் தொடங்கப்பட்டுச்சுங்க. அடுத்தபடியா 10வது டைரக்டர் டாக்டர் KK திவாரி. 1980லேருந்து 81 வரைக்கும் இவர் டைரக்டராக இருந்தாருங்க. அவருக்கும் ஒரு பட்டப்பேர் நான் வச்சுருக்கேங்க, கிணத்துக்குள்ள ஒரு கடலை பார்த்தவர். அது என்னது கிணத்துக்குள்ள ஒரு கடலை பார்த்தவர்? அதுதான் அவருடைய ரொம்ப குறுகிய காலத்தில் தான் இருந்தார். ஆனால் இவர் கண்டுபிடிச்ச விஷயம் ரொம்பவே ஆச்சரியமானது. அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு தகவல் இருக்குது. இவர் என்னுடைய PhD தீசிஸுக்கு இவர் தான் சார் எக்ஸாமினரு. வைவா ஓசிக்கு வந்திருந்தாரு, என்னை கிண்டி கலங்கெடுத்துட்டாரு. ஏன்னா நான் டாக்ஸானமி படிச்சுட்டு இருந்தேன்ல, தீசிஸ் பண்ணேன்ல, அதனால இவர் தான் எனக்கு எக்ஸாமினராக இருந்தார் KK திவாரி. அப்புறம் வைஸ் சான்சலராகவும் இருந்தார் சிவாஜி யூனிவர்சிட்டியில். இவர் ஆழமாக இருக்கக்கூடிய கிணறுலாம் ஐசோபாட் அப்படிங்கிற உயிரினங்களை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு ஒரு புதிய குடும்பத்தையே கண்டுபிடிச்சிட்டாருங்க அவரு. அடுத்தபடியாக தான் நம்மளோட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் 11வது டைரக்டர் டாக்டர் BK திக்காதர்ங்கிறவர் வந்தார். 1981லேருந்து 86 வரைக்கும் அவர் டைரக்டராக இருந்தார். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? நான் வச்சிருக்கிறது, எல்லாரும் வச்சிருக்கிறது, நான் மட்டும் இல்லை, சிலந்தி மனிதன். அதான் ஸ்பைடர் மேன். இவர் நிஜமாவே ஒரு ஸ்பைடர் மேன் தாங்க. இந்தியாவோட சிலந்திகளை பற்றி, தேள்கள் பற்றி இவர் எழுதின புத்தகங்கள் இன்னைக்கு வரைக்கும் பெஸ்ட் சார். இவர் த்ரெட்டன்ட் அனிமல்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு சூப்பர் புத்தகத்தை எழுதினார். அது அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி இருக்காங்களே, அவங்களே வெளியிட்டாங்க சார். இவரோட விடாமுயற்சினால சைலண்ட் வேலி அப்புறம் பல காடுகள் நம்ம நாட்டில் பாதுகாக்கப்பட்டது சார். உண்மையிலேயே கிரேட் மேன் சார், சல்யூட் டு ஹிம். அடுத்தபடியாக 12வது டைரக்டர் டாக்டர் MS ஜெயராஜ்புரி, முகமது ஷமீம் ஜெயராஜ்புரி. அவர் 1989லேருந்து 90 வரைக்கும் இருந்தார். அவர் இதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் அந்த யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலராக போகலைன்னா இங்கேயே கண்டினியூ பண்ணியிருப்பார். ஒரு வருஷத்தில் போயிட்டார். இவருக்கும் ஒரு பட்டப்பேர் வச்சுருக்கேன் சார். இவர் தான் சார் அண்டார்டிகா வரைக்கும் போனவர். ஆமாம் சார், ஜெட்டஸியோட வரலாற்றிலேயே 1989 ஒரு பெரிய சாதனை நடந்தது சார். இவரோட முயற்சியால் இந்தியாவோட 9வது அண்டார்டிகா மிஷனில் ஒரு ஜெட்டஸை விஞ்ஞானியும் கலந்துக்கிட்டாரு. அவர் தான் டாக்டர் AK ஹஸ்ரா. இவர் சின்னஞ்சிறு புழுக்கள் பற்றி உலக அளவில் பெயர் பெற்றவருங்க. இவரோட முயற்சியால் இந்தியாவோட 9வது அண்டார்டிகா மிஷனில் ஒரு ஜெட்டஸை விஞ்ஞானியும் கலந்துக்கிட்டாருங்க. அவர் தான் டாக்டர் AK ஹாஜிராங்கிறவர்.
இந்த டைரக்டர் வந்து சின்ன சின்ன புழுக்கள் நிமட்டோடு பற்றி உலக அளவில் ஆராய்ச்சி செஞ்சு பெயர் பெற்றவருங்க. உலகத்தில் 40 லட்சம், எவ்வளவு 40 லட்சம் நிமட்டோட்ஸ் இருக்குங்க. அதில் ஹியூமன் நிமட்டோட்ஸு, பிளான் நிமட்டோட்ஸு, சாயில் நிமட்டோட்ஸு எல்லாமே இருக்குது. இவர் காலத்தில் தான் ஜெட்டஸைய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த ஆரம்பித்தவங்க. ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு. ஆமாம் சார், இந்த மாதிரி லெகசிகள் நம்ம நாட்டில் தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்க. ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் இன்னமும் நிறைய சாதனைகள் நடந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த டைரக்டரோட நான் முடிச்சுக்கிறேன். கடைசியாக இப்போ இருக்கிற டைரக்டர் வரைக்கும், இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான், நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் இது வரைக்கும் சொன்ன இந்த 12 டைரக்டர்ஸ் போட்ட பாதையில் தான் இன்னைக்கு ஜெட்டஸை பயணிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. 2022 ஜெட்டஸை மட்டும் 664 புதிய உயிரினங்களை இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பார்த்துங்களேன். இப்போ இருக்கிற விஞ்ஞானிகள் டிஎன்ஏ பார்கோடிங் அப்படிங்கிற ஒரு நவீன முறையை வச்சு புதுசு புதுசாக விலங்குகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஆசிய சிங்கங்கள்லேருந்து அந்தமான் பறவைகள் வரைக்கும் பாதுகாக்கிறதுல இந்த ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு ரொம்ப 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 பெரிய பங்கு இருக்குங்க. இதை கேட்டால் உங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாகவே இருக்குங்க. 1914 ஒரு சின்ன ரூமில், சின்ன அறையில் ஆரம்பித்த இந்த பயணம் இன்னைக்கு 110 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவோட இயற்கை செல்வத்தை பாதுகாக்கிற ஒரு இமாலய சக்தியாக வளர்ந்துருக்குங்க. இந்த இயக்குனர்கள் ஒவ்வொருத்தரும் செஞ்ச தியாகமும் ஆராய்ச்சியும் தான் இன்னைக்கு நாம பார்க்குற பல விலங்குகளை அழியாம காப்பாத்திக்கிட்டு இருக்குங்க. டாக்டர் அனந்தேல் போட்ட விதை இன்னைக்கு 40 லட்சம், தப்பு 60 லட்சம் மாதிரிகளோட ஒரு பெரிய ஆலமரமா நிக்குதுங்க. இவங்க எல்லாரும் வெறும் விஞ்ஞானிகள் மட்டும் இல்லைங்க, இந்தியாவுடைய உண்மையான பாதுகாவலருங்க, உண்மையான ஹீரோக்களுங்க. ஆமாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு வச்சுங்களேன், டெஃபினட்டாக பிடிச்சிருக்கோம். நம்ம இந்திய விஞ்ஞானிகளோட பெருமையை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின இந்த 12 டைரக்டரில் எந்த டைரக்டர் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றிங்க. வணக்கம் நண்பர்களே.